விருப்ப மனு நாங்கள் வாங்க வந்திருக்கோம். தளபதி விருப்ப மனு நீங்க யார் வேணாலும் போட்டியிடலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க எல்லாருமே வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது விருப்ப மனுன்றதை விட ஒரு கட்சிக்குள்ள ஒரு சாதமா ஒரு டெபாசிட் ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு இது மாதிரி சொன்னதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா வாங்க வந்திருக்காங்க. விருப்ப மனு நானும் வாங்கியிருக்கேன். விருப்ப மனு 100 ரூபாய் தான். தளபதியோட ஆட்டம் ஆரம்பமாக போகும் நாள். அமைதியா இருக்காரு. அவர் பனையூரை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறாரு, அவருக்கு நடிக்கத்தான் தெரியும், அரசியல் தெரியாது, ஆடத்தான் தெரியும் அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் அமைதியா இருக்க வரைக்கும் தான் அடுத்தவங்களுக்கு நல்லது. அவர் இன்னையில இருந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிருவாரு. நாங்க எல்லாரும் அவருடைய வெற்றி பயணத்துக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நாட்டுல பெண்களுக்கு நிதனிதம் பாலியல் வன்கொடுமை, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாதான் பேரண்ட்ஸ்க்கு நிம்மதியா இருக்கு. அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. சமுதாயத்துல பெண்களுக்கு சீரான ஒரு நிலைமை கிடையாது. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா தளபதியோட ஆட்சி 2026 வரணும். அதுக்கு மக்களாகிய எல்லாரும் தயாராயிட்டாங்க. விஜய்ங்கிற பேருனாலே வெற்றி. விஜய்ங்கிற பேரை கேட்டாலே சும்மா அதிருங்க. அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா தமிழகத்தினுடைய தலையெழுத்த தலைகீழா மாற்றுவாரு. எல்லாருக்கும் பயமா இருக்கு, அதுதான் உண்மை. வெளியில சொல்லிக்கிறாங்க அவர் வரமாட்டாரு, 10% கூட எடுக்க மாட்டாரு. அவர் 10% கூட எடுக்க மாட்டாருல, அப்புறம் அவரை பார்த்து பயப்படுறீங்க நீங்க? எல்லா கட்சிக்குமே பயம் அது வந்துருச்சு. அதை எங்க தளபதி எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஏன் இதே ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, ஆண்ட கட்சி எல்லார் வீட்டிலையும் எங்க தளபதிக்கு நிச்சயமா ஒரு ஓட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஓட்டு இருக்கு, உங்களுக்கே அது தெரியும். அதுதான் உங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்குது. இந்த பயத்தோட விடை 2026 உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும். 2026 தளபதி வெற்றி ஆட்சியை அமைப்பார். காரைக்குடியில் எங்க பிரபு சார் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம்.